பல்லவரிஷத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்கு நன்றி. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயற்கை கால சாதமாக்கி கரடு தடைகள் நமக்கு கிடைத்து இதில் பங்கு வர பிள்ளைகளை ஆசீர்வதித்து இதில் பங்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளுக்கு நாள் இந்த வார்த்தையை கேட்டு பலனடைய, மறுரூபம் அடைய, கர்த்தர் மகிமை அடைய உதவி செய்வீராக. இதுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தடைகளையும் எதிர்க்கிற வானப்பட்டு பொருளாதாரம் முறியடித்து போடுவீராக. முற்றிலும் நீர் ஆளுகை செய்து தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் இந்த ஆராதனை ஆண்டை பார்த்து கொண்டு உங்கள் யாவரையும் பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வார்த்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் செய்தி கொண்ட பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அன்போடு கேட்டுக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் வைப்படும். ஒருமித்தவருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து மகிமைப்படுது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் நம் தேவன். சீயோன் பேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசுவே செய்கிறார். சீயோன் பேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பேலனும் நல் ஆசீர்வாதமும், ஜீவன் பேலனும் நல் ஆசீர்வாதமும். நித்திய ஜீவன் என்றும் எண்ணில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் எண்ணில் என்றும் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் நம் தேவன். கர்த்தர் சமூகம் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜா என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து ஆடி பாடுவேன். தேவ ஆவியில் நிறைந்து ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன்.
வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வார்த்தையே என் வாயிலிருந்து நீர் பேசுவீராக. அடியான மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அந்தியோகிய பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீக்கர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இது இந்த ஆராதனைக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவ சித்தத்தின்படி ஜனங்களை நடத்தி செல்லன்னு கூட நம்ம இந்த ஆராதனைக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். இந்த ஆராதனை உபவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆராதனைக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உபவாச ஆராதனை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ நம்ம ஆராதனைகள் குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். புத்தியுள்ள ஆராதனை, ஆவியலை நிறைந்த ஆராதனை, பயபக்தி உள்ள ஆராதனை, இப்படி பல ஆராதனை குறித்து இந்த வாரங்களை தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஆராதனை உபவாசத்தோடு, அண்ணாலும் வயது சென்ற காலத்தில் அவள் உபவாசத்தோடு ஆராதித்து இஸ்ரவேல் மீட்புக்காக காத்திருந்த ஜனங்களுக்கு மீட்பின் செய்தியை கொடுத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கேயும் தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்கிற அப்போஸ்தலர்களை தேவ சித்தத்துக்கு நடத்தி செல்வதற்கு, அதாவது நம்ம ஆராதனையில் நம்ம உபவாசித்து ஆராதிக்கிறது ஒரு மேலானது. இன்றைய வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு ஆராதனை உபவாசத்தோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை சபைக்கு உங்களுக்கு அடியார்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். அந்த அப்படிப்பட்ட ஆராதனை ஒரு மகிமையாய் ஒரு தேவ பிரசன்னத்தோடு உபவாசத்தோடு ஜெபத்தோடு செய்கிற அந்த ஆராதனை ஆவியிலே பலனடைவதற்கும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ரொம்ப நல்ல விதமாக உதவும். அதனால் முதலாவது அவர்கள் ஆராதித்து உபவாசித்து கொண்டிருந்தார்கள். எதற்குனா ஒரு ஆயத்தத்தோடு ஒரு தீவ திட்டத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். முதலாவது எழுதி கொள்ளுங்க, அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து. அப்போ அதுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் தேவ சித்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும், பேச வேண்டும். உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் 2வது வசனத்தில் மறுபடியும் அப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது தான் ஆவியானவர் அங்கே இடைப்பட ஆரம்பிக்கிறார். வசிமா மறுபடியும் அதே, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அந்த உபவாசித்து ஆராதனை செய்யும்போது பவுலையும் அந்த பர்னபாவையும் ஆவியான சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்திற்கு. நிறைய பேர் சிலர் ஊழியத்துக்கு அழைக்கிறோம், சிலர் ஊழியத்துக்கு நம்ம நியமிக்கிறோம், அனுப்புகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது ஆவியானவரால் இங்கே அழைக்க சொல்ல, நான் அழைத்த ஊழியத்திற்கு. பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரு, அந்த பர்னபாவி பவுலையும் பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அழைத்த ஊழியத்திற்கு. சிலர் அப்படி தான் அழைக்கப்படாமல் சில ஊழியங்களில் ஈடுபடுறதுனால, அதே நேரத்தில் அவர்களுக்கு எந்த ஊழியத்தை செய்யணும் தேவன் கொடுத்தார், அது கொடுக்கப்பட்ட நிலையில் இராதபடினால தான் அந்த ஊழியத்தை அவங்க ஸ்திரப்பட தேவ சித்தத்தின்படி செயல்பட முடியலை. ஆவியான தெளிவாக சொல்கிறாரு, இந்த பவுலையும் பர்னபாவை நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரிச்சிரு.
அவர்களை பிரித்து விட. அப்போது அதில் 2 வார்த்தை இருக்குது. நான் அழைத்த ஊழியம், அதாவது அழைப்பு. 2வது பிரித்தெடுத்தல். பவுலை குறித்து சொல்லும்போது என்னை அப்போஸ்தலன் அழைத்து சுவிசேஷ வேலைக்காக பிரித்தெடுத்தான்னு தன் நிருபத்தில் எழுதுகிறார். நம்ம எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கிருபை வரங்கள் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலைக்கு நம்ம பிரிக்கணும். முதலாவது எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவரவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவங்க பயன்படுத்தும் போது அந்த ஊழியம் ஆசீர்வாதம். எபேசியரில் 4 சொல்லும்போது சபையானது பரிசுத்த சீர்பொருது பொருட்டு சிலரை அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், போதகர், மெய்ப்பெரண்டு பல ஊழியங்கள் 5 விதமான சபைக்குள்ளே இருந்து பரிசுத்தமான சீர் பொருந்துவதற்காக இந்த ஊழியம் நியமிக்கப்பட்டது. சரி, இங்கே வேத சொல்கிறது முதலாவது அவர் உபவாசித்து காத்திருந்தார்கள், காத்திருத்தல். 2வது பரிசுத்த ஆவியானுடைய அழைப்பை குறித்து சொல்ல, நான் அழைத்தேன். 2வது அழைப்பு, 2வது பிரித்தெடுத்தல். கர்த்தர் அழைத்தார். அழைப்பு மிக முக்கியம். அழைக்கப்படாமல் யார் இந்த ஊழியத்தில் செய்ய முடியாது. ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அழைப்பு மிக முக்கியம். அதை விட எதற்காக பிரித்தெடுத்தல். 3 காரியம் இருக்குது. அழைக்கப்படுதல், அதுக்கு அடுத்து பிரித்தெடுத்தல். அடுத்த வசனம் பார்ப்பா, 13 வாசி. 3வது வசனம் படி 3வது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? உபவாசித்து தன் கைகளை அவர்கள் மேல் வைத்து பிரித்து அவங்களை ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி. முதலாவது காத்திருக்கிறாங்க. அதில் தேவனுடைய அழைப்பு வருது. அந்த அழைக்கப்பட்டவங்களை பிரிக்கிறாங்க. பிரித்தவங்களை ஜெபிச்சு ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறாங்க. அப்போது இந்த அனுபவத்துக்குள்ள தான் ஒவ்வொருவனும் இந்த தேவனுடைய சித்தத்தை செய்யணும். வந்தது ஏதாவது ஒருத்தரை பிடிச்சு கொண்டு ஒரு காரியத்தில் வச்சுட்டு நம்ம எதாவது பண்ணுறோம். அப்படித்தான் நம்ம ஆரம்ப கால ஊழியத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், ஊழியம் செய்யணுங்கிற நோக்கத்தோடு இப்படி ஒரு ஒழுங்கு கிரமமும் பவுல் சொன்ன மாதிரி சகலமும் நல்லொழுக்கம் கிரமமாக இருக்குன்னு சொல்கிறார். இப்படிலாம் செய்யாதனால சில ஊழியத்தில் குழப்பங்கள் பிரச்சனை நம்ம சந்திச்சிடும். இப்போ ஆவியானவர் சில திருவிழம் பற்றி சில வெளிச்சங்களை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து சில சரியான காரியத்தை ஒழுங்கு செய்கிறார். அப்போ கைகளை வச்சு ஜெபித்து அனுப்புகிறார்கள். அது 4வது வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் ஜெபித்து, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களுமே கைகளை வைத்து, அடுத்து அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு. ஒவ்வொன்றும் ஒரு காரியமும் ஆவியானவருடைய செயலின்படி செய்கிறாங்க. அடுத்து அனுப்பப்படுகிறார்கள். அவன் எந்த பட்டணத்துக்கு போகிறானோ சேர்த்தோடு படிப்பான். பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். இப்போ அனுப்பப்பட்டவர் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5வது வசனம். சலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எந்த பட்டணத்துக்கு எங்க அனுப்பப்பட்டாங்களோ அங்க வந்து தான் வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. இப்போ கவனிக்க வேண்டியது, உபவாசித்து காத்திருக்கிறாங்க, தேவன் அழைப்பை பெறாங்க, அடுத்து பிரித்து விடுறாங்க, ஜெபம் பண்ணி அனுப்பப்படுறாங்க. எந்த பட்டணத்துக்கு அனுப்பப்பட்ட அங்கே போய் தேவாலயத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. வாசிப்பான் தொடர்ந்து. ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். அப்படி அனுப்பப்படும் போது யோவானும் அடுத்து அந்த ஊழியத்துக்கு சில அனுகூலமான ஆதரவான சிலரையும் கர்த்தர் எழுப்புறார். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும்
அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது இங்க வேத சொல்லுகிறது, இவங்க அனுப்பப்பட்ட பட்டணத்துல ஒரு அதிபதி சந்திக்கப்படுறான். ஆவியானவர் நடத்துதல் இருக்கும்போது அந்த ஊழியத்தில் எங்கள் அனுப்பப்பட்ட பட்டணத்தில் வசனத்தை பேசுகிறாங்க. அந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு அதிபதி வந்து வசனத்தை கேட்குறான். வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் வரும்போது இந்த மாயவித்தக்காரி எளிமா அவனை விசுவாசத்தின் தடை வருது. ஒரு ஊழியம் செய்யும் போது அங்கே தடை வருது. தேவ சித்தத்தை அறிந்த பவுல் உடனே அந்த தடை பண்ணுகிற அந்த மனுஷனை எச்சரிக்கிறான். அடுத்த தடைகளை நீக்கி அந்த எச்சரிப்பை வந்து தடை பண்ணுகிறவனுக்கு தேவனுடைய எச்சரிப்பினால் பார்வை இழக்கிறான். இதை கண்ட அந்த அதிபதி இன்னும் விசுவாசத்தில் பலப்பட்டான். தொடர்ந்து படிமா. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அந்த விசுவாசத்துக்கு இடையூறாக இருந்த அந்த எளிமா எச்சரிக்கப்படும் போது அவன் தேவனுடைய சிக்ஷையை பெற்றுக்கொள்ளும். இதை கண்ட அந்த அதிபதி அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி அந்த செயல், இவனுக்கு அந்த உபதேசம், அந்த சத்தியம் இவனை கொஞ்சம் விசுவாசத்தை பலப்படுத்தினது. அப்போ இதிலிருந்து இந்த ஆராதனை செய்தி மூலமாக நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? ஆராதனையில் உபவாசித்து காத்திருக்குன்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள காத்திருத்தல் அழைக்கப்படுகிறோம். எந்த வேலைக்குன்னு பிரித்தெடுக்கப்படுகிறோம். அதை செபிச்சு அனுப்பப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான கைடு பண்ணி எந்த பட்டணத்தில் போய் எந்த ஆலயத்தை பிரசங்கம் பண்ணுமோ அங்கே வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு அதிபதி வரான். அது விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை அடைய எளிமாங்கிற மாய வித்தக்காரன் கள்ளத்திற்கு செலும்புறான். அந்த தடையை உடைக்கும்படி பவுல் எச்சரிக்கிறார். அந்த சிச்சையினால அவன் எச்சரிக்கப்பட்ட தடை விலகுது. இதையும் பார்க்கிற அந்த அதிபதி இதை கண்டு உபதேசத்தில் அவன் விசுவாசத்தில் பலப்பட்டான் இருக்கு. இப்போ தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஆராதிக்கும் போது, தேவனுடைய நடத்துதல் கிடைக்கும் போது, தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவ ஊழியத்துக்கு அனுப்பப்படும் போது, தேவனால் அனுப்பப்பட்ட இடத்துக்கு போனால் தேவ சித்தத்தை செய்தால் அந்த நாட்டு அதிபதியும் ரட்சிக்கப்படும். திகர அன்பான தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவன் மகத்தான கிரியை வச்சிருக்கிறார். இந்த ஆராதனை தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற ஆராதனையில் தேவ சித்தத்தின்படி நாம் ஆராதித்து தேவ சித்தத்திற்கு ஜனங்களை ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி அனுப்பும்போது நல்ல ஒரு அறுவடையை நமக்கு வச்சிருக்கிறார். தடையில் வரும்போது தடையை உடைப்பார். மகத்தான ஊழியத்தில் ஒரு வெற்றிகரமான அறுவடையை பவுலும் அந்த ஊழியத்தை சந்திச்சாங்க. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆராதனையில் நீங்கள் எப்படிப்பட்ட உங்களை குறித்து தேவ சித்தத்தை ஊழியத்தை அநேக வாஞ்சியாக இருக்கீங்க, விருப்பமாக இருக்கீங்க, நல்லது. அதெல்லாம் நீங்கள் உபவாச ஜெபத்தோடு தேவ சித்தத்தை அறிந்து ஆவியால் நடத்தப்பட்டு ஜெபித்து நீங்கள் அனுப்பப்படும் போது கட்டாயம் நம் மூலமாக உங்கள் மூலமாக ஒரு அறுவடை கிடைக்கும். அதிபதியும் தேவனிடத்தை மனம் திரும்பக்கூடிய ஊழியம் செய்வோம். தடையாக இருந்த தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் செயல்படும். கேட்குறவங்க இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவாங்க. கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஆராதனையில் நம்மை நடத்தி அநேக அதிபதிகளை ரட்சிப்புல கொண்டு வந்து தேசம் சுவிசேஷ மயமாய் தேசம் எங்கும் கர்த்தருடைய மகிமை ஒரு மாபெரும் எழுப்புதலை சபை காணப்பட கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அப்போஸ்தலர்கள் உபவாசி ஜெபித்து காத்திருந்த பொழுது
நீ செய்த மாத்தான கிரியின் மூலமாய் ஒரு அதிபதி சந்திக்கப்பட்டார். அதுக்கு அந்த தடைகளை புரட்டி அவன் உபதேச சத்தியத்தில் பலப்பட்டான் இருக்கு. இப்படிப்பட்ட உன்னத ஊழியத்தினாலே தேசமெங்கு சுவிசேஷ மயமாய் ஆண்டவருடைய மகிமையுள்ள சபைகள் இப்படிப்பட்ட உன்னத அறுவடையோடு ஊழியத்தை ஆராதனை நிறைவேற்ற கர்த்தர் ஒவ்வொரு சபைகளுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு உன்னத பலனை தருவீராக. தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசுக்கர் சொல்லி ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே. ஆத்துமாவை கர்த்தரை சோதரி முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தம் என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் அனுவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தானின் பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு தப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.